ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் நன்மை செய்தபடியால் நம்ம எல்லாரும் சேர்ந்து உற்சாகமாய் அவருக்கு நம்ம நன்றி பலிகளை ஏறெடுக்க போகிறோம். எத்தனை பேர் இந்த 6 நாட்கள் ஆண்டவர் என்ன கண்ணின் மணி போல பாதுகாத்திருக்கிறேன்னு சொல்றவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. அவர் தான் நம்மளை பாதுகாத்திருக்கிறார். அவர் இல்லாம என்ன பண்ண முடியாது, எந்த சூழ்நிலையும் தாண்ட நம்மளால முடியாது. ஹல்லேலூயா. அதனால் நம்ம எல்லாரும் சேர்ந்து உற்சாகமாய் கரங்களை தட்டி நம்ம சேர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அவரை உயர்த்தி ஆராதிக்கலாம்.
ஹல்லேலூயா. நம்ம ஒரு சின்ன காரியத்தை மாத்திரம் நம்ம பார்த்து நம்ம அடுத்த பாடல பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். எத்தனை பேருக்கு இந்த இன்டர்வியூஸ் பார்க்கறது வந்து ஒரு வழக்கமாக இருக்கு? ஓகே. அந்த இன்டர்வியூஸ் பார்க்குறது என்ன அப்படின்னா, ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லி பேட்டி எடுக்கிறத, அது அநேக விஷயங்களை நான் வந்து அதிகமாக பார்ப்பேன். அவங்க எந்தெந்த சூழ்நிலையிலேருந்து வந்தாங்க அப்படின்றதெல்லாம் அவங்க ஷேர் பண்ணுறத அதை கேட்குறது வந்து எனக்கு அது ஒரு பழக்கமாகவே இருக்குது. அப்படி ஒரு லேடி வந்து இன்டர்வியூ கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்க என்ன கொடுத்தாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஒரு ஆக்டர், அவங்க வந்து ஒரு நடிகை. அவங்க ஒரு இன்டர்வியூ கொடுக்குறப்ப அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவங்க அந்த நடிக்க போன இடத்துல வந்து ஒரு செட்டு ஒன்று போட்டிருந்தாங்களாம். என்ன அப்படின்னா, அந்த கலங்கரை விளக்கம் மாதிரி ஒரு லைட் ஹவுஸ் மாதிரி, உண்மையான லைட் ஹவுஸ் கிடையாது, அவங்க டூப்ளிகேட்டாக அந்த படம் எடுக்கிறவங்க வந்து ஒரு லைட் ஹவுஸ் வந்து அவங்க ரெடி பண்ணியிருந்திருக்காங்க. ரெடி பண்ணி அந்த படத்தோட ஷூட்டிங் போயிட்டுருக்கிற டைமில் அந்த இடத்துக்கு ஒரு ஷிப்பு வந்து நின்றுச்சான். இது என்ன அப்படின்னா, அவங்க வந்து அந்த ஷூட்டிங்காக போட்ட அந்த செட்டு வந்து அது ரொம்ப அப்படியே ரியலிஸ்டிக்காக இருந்த மாதிரி, தூரத்தில் ஒரு ஷிப்பு வந்து வரதுக்கு அது வந்து ஒரு வழிகாட்டியாக இருந்துச்சான். நம்மளுடைய வாழ்க்கையும் நம்ம யோசிச்சு பார்க்குறப்போ, நம்ம சும்மா வெளிப்புறமாக மாத்திரம் அப்படியே ஏதோ நம்ம கிறிஸ்தவர்கள் அப்படின்ற மாதிரியும், கிறிஸ்தவர்கள்னால் இப்படி இருக்கணும், இப்படி பண்ணணும், இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வெளிப்புறமாக மாத்திரம் நமக்கு இருக்கணும்னு இல்லை, நம்மளை பார்க்குறவங்க கர்த்தர் அண்டை வருகிறவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. நம்மளை பார்க்குறப்போ அது வந்து உண்மையான ஒரு லைட் ஹவுஸ் இல்லை, நார்மலாக அவங்க ஒரு ஷூட்டிங்காக போட்டது தான். ஆனால் அந்த லைட் ஹவுஸ் வந்து அந்த படகு வந்து சேர்றதுக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த மாதிரி, நம்மளுடைய வாழ்க்கை சும்மா ஒரு நடிச்சுட்டோ அப்படிலாம் இல்லாமல், உண்மையாக ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, நான் அவரை பிரதிபலிக்கணும். எங்கெங்கெல்லாம் கரை தெரியாமல், எங்கெங்கெல்லாம் கண்ணீர்லேயும் கஷ்டத்துலேயும் மூழ்கி இருக்காங்களோ அவங்கள கரை சேர்க்கிறதுக்கு நான் ஒரு லைட் ஹவுஸாக நான் இருக்கணும், நான் ஒரு கலங்கரை விளக்கமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு நாளும் செயல்படுகிறவங்களா இருக்கணும். சும்மா நம்ம வெளிப்புறமாக மாத்திரம் ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டால் உடனே கிறிஸ்தவர்கள், அதே போல் அப்படியே ஆலயத்துக்கு சண்டே சர்ச்சுக்கு மட்டும் போயிட்டா கிறிஸ்தவர்கள், அது கிடையவே கிடையாது. உள்ளத்திலிருந்து ஆண்டவரை நம்ம துதிக்கிறோமா, உள்ளத்திலிருந்து அவருக்கு நம்ம நன்றிகளை ஏறெடுக்கிறோமா, உள்ளத்திலிருந்து அவரை நம்ம ஆராதிக்கிறோமான்றது தான் என்னது பார்க்குறாரு ஆண்டவர் பார்க்குறாரு. நம்ம அப்படி உள்ளத்திலிருந்து செய்கிற ஒவ்வொன்றும், எங்கெங்கெல்லாம் கரை தெரியாமல் அலைகிற மக்கள் இருக்காங்களோ அவங்கள கர்த்தர் பக்கம், நம்ம பக்கம் இல்லை, நம்மளை முன்னிறுத்துறதுக்கு இல்லை, கர்த்தர் பக்கம் திருப்புவதற்கு நம்மளை ஒரு கருவியாக ஆண்டவர் பயன்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு எல்லாவற்றுக்கும் தேவையானது ஒன்றே ஒன்று, அவரை ஆராதிக்கிற நேரத்தில் உண்மையாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம ஆராதிக்கிற பொழுது நிச்சயம் அநேகரை கரை சேர்க்கிறதற்கு ஒரு கருவியாக நாம் இருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவரை நம்ம பாடப்போகிறோம். இந்த வானம் பூமி யாவையும் படைத்தவர் அவர் ஒருவர். அந்த தெய்வத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து, வானம் பூமி படைத்தவரே, எனக்கு ஒத்தாசை செய்யும் கர்த்தரே, நான் உங்களை என்னுடைய கண்களை ஏறெடுத்து உங்களை நான் பார்க்குறேன், என்னுடைய எல்லா சூழ்நிலைகளுக்கும் எனக்கு ஒத்தாசையாக நீங்கள் நில்லுங்க, நான் உம்மை பிரதிபலிக்கிற மகனாய் மகளாய் நான் இந்த உலகத்தில் இருக்கணும். அநேகர் அலைகள்லையும் புயல்கள்ன்ற போன்ற பிரச்சனைகள்லையும் அமிழ்ந்து கொண்டு இருக்கிறவர்களை கரை சேர்க்கிறவர்களாக ஆண்டவரே நாங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு இந்த பாடலை பாடி மகிமைப்படுத்துவோம். செய்யும் கர்த்தர் நீரே, சொல்லாமா? வானம் பூமி படைத்த தேவனே, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே, கண்களை ஏறெடுப்பேன் நான், ஒத்தாசை செய்யும் கர்த்தர். சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? வானம் பூமி படைத்த தேவனே, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே, கண்களை ஏறெடுப்பேன் நான்,
வாய்க்கால்கள் நிரப்பப்படுவதற்கு உங்களை நான் நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற உம்மை நோக்கி பார்க்கிறேன்னு சொல்லுமா? உம்மை நோக்கி பார்க்கிறேன், வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை. உம்மையே நோக்கி பார்க்கிறேன். சூழ்நிலை எதையும் நான் பார்ப்பதில்லை, உலகம் சொல்வதும் கேட்பதில்லை. சொல்லாமா? எல்லாவற்றும் முடிவுக்கு வந்தது என்று இந்த உலகம் சொல்லுகிற சத்தத்தை நான் கேட்கலப்பா. உங்களை தான் நான் நோக்கி பார்க்கிறேன்னு சொல்லுமா? பார்ப்பதில்லை,
பார்க்கிறேன். சொல்லுவோமா? வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன், உம்மையே நோக்கி பார்க்கிறேன், உம்மையே நோக்கி பார்க்கிறேன். நம்ம எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மோடு கூட இருக்கிற ஒருவரை மாத்திரம் நாம் நோக்கி பார்த்தால் நம்முடைய முகங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. நம்முடைய முகங்கள் அது எந்த சூழ்நிலையை கண்டும் பயந்து போவதே இல்லை, எந்த சூழ்நிலையை கண்டும் ஒதுங்கி போவதே இல்லை. ஏனென்றால் எல்லா சூழ்நிலையை பார்க்கிலும் பெரியவர் நம்மோட கூட இருக்கிறார். அந்த தெய்வத்தை நோக்கி பார்த்து எல்லா சூழ்நிலைகளை பார்க்கிலும், ஆண்டவரே நாங்கள் என்னென்ன சூழ்நிலை எல்லாம் ஃபேஸ் பண்ணுறோமோ அதை எல்லாவற்றை பார்க்கிலும் நீர் பெரியவர் ஆண்டவரேன்னு சொல்லுவோமா? எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து நம்ம வேதத்தில் கூட வாசிக்கிறோம், கர்த்தர் சொன்ன காரியம், யுத்தம் உங்களுடையது அல்ல என்னுடையதுன்னு சொன்னாரே. அதே போல எந்த சூழ்நிலைகளை நீங்க அனுபவித்து கொண்டு இருந்தாலும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர் அவர் நம்மோடு கூட தான் இருக்கிறாரு. அவரே நம்ம ஆராதிக்கிற தெய்வம். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரே அப்பா நீங்க எனக்காக யுத்தம் பண்ணுகிறவரா இருக்கிறீங்கப்பா, நான் அமர்ந்து காத்திருக்கிறேன், எங்க உங்க சமூகத்துல நான் வந்திருக்கிறப்பா. நீங்க எனக்காக யுத்தம் செய்கிறவர், நீங்க எனக்காக வழக்காடுகிறவர் ஆண்டவரே. உங்க ஆண்டவரே செய்கைக்காக நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி நான் அமர்ந்திருக்கிறப்பான்னு சொல்லி எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து, இயேசுவே அப்பா உங்க பிரசன்னத்துல நான் அமர்ந்திருக்கேன், எனக்காக யுத்தம் செய்கிறவர் நீங்க ஆண்டவரேன்னு சொல்லி எல்லாரும் ஆண்டவரை நோக்கி நமக்காக செயல்படுகிறவர், நமக்காக எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மோட கூட இருக்கிறவர் அவரை நோக்கி பார்த்து, எனக்காக வழக்காடுகிறவரே, எனக்காக செயல்படுகிறவரே, உண்மையே நான் நோக்கி பார்க்கிறப்பான்னு சொல்லுவோமா? இந்த உலகத்துல யாரை வேணாலும் தேடி ஓடலாம், ஆனா அவைகள் எல்லாம் ஒரு சூழ்நிலையில அப்படியே நின்று விடும். ஆனா கர்த்தரை தேடினவர் ஒருத்தரும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. கர்த்தரை தேடின ஒருத்தரும் அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் எந்த காரியங்களிலும் தோற்று போனதே இல்லை. எல்லாரும் சொல்லுவோம், அப்பா நான் தோற்று போவதற்காக என்ன நீங்க இந்த உலகத்துல உருவாக்கல, நான் ஜெயிக்கிறதற்காக நீங்க உருவாக்கி இருக்கிறீங்க, நீங்க ஜெயித்திருக்கிறீங்க, உம்மை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையும் ஜெயிக்கிறவர்களாக நீங்க வைத்திருக்கிறீங்கப்பா. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து, அப்பா உம்மையே நான் நோக்கி பார்க்கிறேன்னு சொல்லுவோமா? உம்மையே நான் நோக்கி பார்க்கிறேன்னு சொல்லுவோமா? உம்மையே நான் நோக்கி பார்க்கிறேன்னு சொல்லுவோமா? ஆண்டவரே எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களோடு இருக்கிறவர், மனிதர்கள் மறந்தாலும் நீங்க மறக்காதவர் அப்பா. மனிதர்கள் எத்தனை விதமான சூழ்ச்சிகளை செய்தாலும் நீர் எனக்காக வழக்காடுகிறவர், நீர் எனக்காக யுத்தம் செய்கிறவர்னு சொல்லுவோமா? எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து, அவரே நல்ல தெய்வம், சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றுகிற தெய்வம். அமர்ந்திருந்து நீ செய்யும் யுத்தம் காண்பேன் சொல்லுமா? உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீ செய்யும் யுத்தம் காண்பேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீ செய்யும் யுத்தம் காண்பேன். சொல்லுமா? பலத்தினால் ஒன்றும் ஆகாது, என் சுயத்தினால் ஒன்றும்
போகிறதா இருக்கிறது. என்ன பிரச்சனைகள் உங்களுக்கு மலை போன்று முன்பதாக நிற்கிறதோ ஆண்டவரே, உங்க சொல்லால் அவைகள் எல்லாம் தூள் போல மாறும். ஆண்டவரே, இப்பொழுது என்னுடைய சூழ்நிலைக்கு விரோதமா ஆண்டவரே நீர் உங்க கையை நீட்டுங்கப்பான்னு சொல்றீங்களா? ஏன்னா அவர் நிற்கிற பொழுது எல்லா தடைகளும் அது தூள் போல நகர்ந்து போகிறதா இருக்கிறது. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து, பர்வதங்கள் மெழுகு போல உருகும், தடைகளோ ஒன்றால் என் மேலிருந்து விலகும். சொல்வோமா? மலைகள் பர்வதங்கள் மெழுகு போல உருகும், தடைகளோ ஒன்றால் என் மேலிருந்து விலகும். சொல்வோமா? மலைகள் பர்வதங்கள் அவர். சொல்லுவோமா? சொல்லுவோமா எல்லாரும்? உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீ செய்யும் யுத்தம். கடைசியில கரங்களை உயர்த்தி, என் பலத்தினால் ஒன்றும் ஆகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது, என் பலத்தினால் ஆகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. உங்க பிரசன்னத்தால் கூடும், பிரசன்னத்தால் கூடுமே. உங்க சத்தம் மாத்திரம் கேட்கப்படட்டும். சொல்லுவோமா சத்தத்தை உயர்த்தி? பிரசன்னத்தால கூடும். அந்த பிரசன்னத்திற்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்களுக்காக யுத்தம் செய்கிற உங்க கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இம்மட்டுமாய் கர்த்தர் நம்மை நடத்தினதற்காக எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இம்மட்டும் நடத்தின தெய்வத்திற்கு நன்றி செலுத்தி ஒருவர் சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கலாம்.